முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி தமிழக உள்துறை செயலாளரும் டிஜிபியும் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரும் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உள்துறை செயலாளரும் டிஜிபியும் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கலான ஆட்கொணர்வு வழக்கு ஒன்றில் அரசு வழக்கறிஞருக்கு முறையாக தகவல் தரவில்லை என திருநெல்வேலி மாவட்ட சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 2014ஆம் ஆண்டு ஆய்வாளராக பணியாற்றிய சந்திரசேகரன் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. துறை ரீதியான விசாரணைக்கு பின் அவருக்கு 2 ஆண்டுகள் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்த மேல்முறையீட்டில் இறுதியாக ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்த தண்டனையை 6 மாதங்களுக்கு குறைத்து டிஜிபி உத்தரவிட்டார். ஆய்வாளர் முறையாக தகவல்களை தெரிவிக்காதது, அரசு வழக்கறிஞர் அனுப்பிய கடிதத்தை பரிசீலிக்காமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தண்டனையை விசாரித்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்தும் 2016ஆம் ஆண்டுக்கான பதவி உயர்வு பட்டியலில் சந்திரசேகரன் பெயரை சேர்க்கும்படியும் கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என சந்திரசேகரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதவி உயர்வு பட்டியலில் தனது பெயரை சேர்க்க கோரி உயர்நீதிமன்ற உத்தரவு நகலுடன் அனுப்பப்பட்ட விண்ணப்பம் பரிசீலிக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை உத்தரவையும் பெறவில்லை. இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்பதால் உள்துறை செயலாளர் டி ராஜேஷ்குமார், டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருந்தார். இடைப்பட்ட காலத்தில் உத்தரவு அமல்படுத்தினாலோ மேல்முறையீடு செய்து தடை உத்தரவை பெற்றாலோ இருவரும் நேரில் ஆஜராக அவசியமில்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.